பங்குனி உத்திரத்தை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, வடபழனி முருகன் கோயிலில் பக்தர்களின் வருகை இப்போது எப்படி இருக்கிறது? பூர்ணிமா, பங்குனி உத்தரவு விழாவை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோவிலில் காலை முதலாகவே நடை திறக்கப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். காலை முதலாகவே இங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேரில் வருகை தந்து வடபழனி முருகன் கோயிலில் முருகனை சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அதே போன்று காவடி எடுத்தும் தற்போது சுவாமி தரிசனம் என்பதை தங்களது நேர்த்திக் கடன்களை பூர்த்தி செய்து வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களிடமே நாம் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், எந்த ஏரியால இருந்து நீங்க வர்றீங்க? இன்றைய தினத்துக்கான சிறப்பு என்ன? வில்லிவாக்கத்திலிருந்து வரேன். என் பேர் ஆனந்தராஜ். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு எல்லாமே நல்ல ஏற்பாடுகள்லாம், போலீஸ் பாதுகாப்பு நல்ல வரிசையா வர்றாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த தரிசனம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். பங்குனி உத்தரவு அப்படின்னா தெய்வானைய திருமணம் செய்து கொண்ட நாளாகவும் கருதப்படுது. இந்த நாள்ல சாமி தரிசனம் செய்யறது என்ன சிறப்பு நமக்கு கிடைக்கும்? நீயே சொல்லி கொடு. நம் நேரடியாகவே பார்க்கிறோம். இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் வரிசையாக சாமி தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வடபழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை தர இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் தரப்பில் தனித்தனியாக பிரித்து பக்தர்கள் தனித்தனியாக செல்வதற்கு ஒரு வழி, அதே போன்று வெளியே செல்வதற்கு ஒரு வழி என பிரித்து ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அசம்பாவிதங்கள் தவிர்க்கும் வண்ணமாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் இந்திரனின் மகனான தெய்வானையை முருகன் திருமணம் செய்து கொண்ட நாளாக கருதப்படுவதால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த பங்குனி உத்தர தினத்தன்று முருகனை சுவாமி தரிசனம் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இதன் காரணமாகவே காலை முதலாகவே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடபழனி முருகன் கோயிலில் திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காலை முதலாகவே கூட்டம் என்பது அதிக அளவில் காணப்படுவதால் அந்த கூட்டத்தினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் அறநிலைத்துறை சார்பிலும் அதே போன்ற காவல்துறை சார்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரை அவர்களது நேர்த்திக் கடனாக இருக்கக்கூடிய காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளிலும் தற்போது ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முருகனுக்கு இன்றைய தினம் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பால்குடம் எடுத்து சிறப்பு பூஜைகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று மலர் அபிஷேகங்கள், அதே போன்று பல அபிஷேகங்கள் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்களும் செய்யப்பட்டு வருகிறது. நாம் நேரடியாக இவர்கிட்ட கேட்கலாம். சார், இன்னைக்கு என்ன தினம், எந்த அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சுவாமி தரிசனம் செஞ்சீங்களா? இனிமேல் தான் போய் பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கூட்டம். ஆனா வெளியில நிறைய இருக்கு கூட்டம். ஆனா இப்போ இன்னைக்கு பங்குனி உத்திரம், முருகருக்கு உகந்த தினம். அதனால இன்னைக்கு நிறைய கூட்டம் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால காலையிலேயே வந்துட்டோம் தரிசனம் பார்க்கறதுக்கு. நாங்கள் கோயம்பேடுல இருந்து வரோம். நாம் கேட்டோம். கோயம்பேடு, வில்லிவாக்கம், கொளத்தூர் உள்ளிட்ட சென்னையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் தொடர்ச்சியாக காலை முதலாகவே தற்போது வடபழனி முருகன் கோயிலுக்கு வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலைய தினம், அதாவது நேற்று மாலை முதலாக தொடங்கிய இந்த பங்குனி உத்திரம் விழா இன்று மாலை வரை இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று முழுவதுமாக பொதுமக்களின் கூட்டம் என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று வடபழனி முருகன் கோயிலை பொறுத்தவரை சுவாமி இன்று மாலைய தினம் தெப்ப வீதி உலா வருவதற்காக ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு ஏற்பாடுகளும் அதற்கான ஏற்பாடு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி.